நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நம் நலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ? நீயுனக்கு சொந்தமல்லவோ. உறவுகள் நிமித்தமாக இன்றைக்கு சபைக்குள்ளாக புதிய புதிய முகங்களை என்னால் காண முடிகிறது. ஞானஸ்தானம், திருமணம், மரணம், இப்படிப்பட்ட ஒரு சில நாட்களிலே புதிய புதிய ஜனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை எடுத்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். The Ephesians chapter 1 verse number 13 and 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? அவருக்கு, இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். இங்கு பவுல் எபேசிய திருச்சபைக்கு சொல்லுகின்ற வேளையில நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய the good news of the gospel, it produce in you the salvation, உங்களுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பை உருவாக்குகிறது. அது என்ன சொல்றார்? சத்திய வசனத்தை. என்ன வசனமா? சத்திய வசனத்தை கேட்ட வேளையிலே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, சத்திய வசனத்தை ஒருவன் கேட்டால்தான் அடுத்த பகுதி என்ன சொல்றது? விசுவாசிகளான பொழுது. யாராக மாறின பொழுது? விசுவாசி. எப்பொழுது ஒருவன் மாறுகிறான் என்றால் சத்திய வசனத்தை கேட்கின்ற வேளையிலே. அவன் சத்திய வசனத்தை கேட்கலன்னா அவன் விசுவாசியா இல்லை, சபைக்குள்ள எப்படி இருப்பான்? விஷ ஊசியா இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, நீ வசனத்தை கேட்க வேண்டும். கேட்டு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் you must be sealed, முத்திரையிடப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் முத்திரையிடப்படவில்லை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. அர்த்தம் சொல்றாரு, முத்திரை போடப்பட்டீர்கள், அவருக்கு சொந்தமானவர். இப்படி நம்ம சொந்தமாகிறோம். விசுவாசிகள் எப்படி சொந்தமாகிறோம் என்றால் சத்திய சுவிசேஷ வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விசுவாசிகளாகிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறோம். முத்திரை போட்டவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்போ முதலாவது ஒரு விசுவாசியாக நாம் மாற வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? you have to listen, கேட்க வேண்டும். பாஸ்டர் சொல்றத கேட்கணும். 9 மணிக்கு ஆராதனா, 9 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும்? கேட்கமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். அப்பதான் நீ விசுவாசி. லேட்டா வரவங்களா சொல்லு, நான் ஒரு விசுவாசி. யாரு? ஆமா, you are the poison in your soul and your body and your spiritual life, in your future. உன்னுடைய எதிர்காலத்துக்கு you become a poison. கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன் உங்களுக்கு உடம்புல ஏறிக்கினே வருது. While you are not listening the word of God, while you are not obey the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏறிக்கொண்டே வரும். The laziness, disobedience,
இவைகள் ஒவ்வொன்றும் நமக்குள்ளாக ஏறிக்கொண்டே வருகிற தேவனுடைய பிள்ளைகளே. எனவே கேட்கிறவர்கள், அங்கு சொல்லுகிறார், கேட்கிறவர்கள் அவர்கள் எப்படி கேட்க வேண்டுமா? ரோமன்ஸ் சாப்டர் 10 verse number 17 what it says, faith comes by hearing. விசுவாசத்தை எப்படி வருகிறது? கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக நீங்கள் வசனத்தை கேட்க 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 கேட்கத்தானே உங்களுக்குள்ளாக இந்த வசனத்தை கேட்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ளாக வந்துவிடும் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே வசனத்தை கேட்க வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வருஷம் வாசி பாருங்க, அவர்கள் ரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ரொம்ப அழகா சொல்றாரு. மாம்ச சித்தனா நான் பரம்பரை கிறிஸ்தவன், எங்க பிஷப் இருக்காங்க, எங்களுக்கு இவங்க இருக்காங்க, யார் இருந்தாலும் ஆர்ஐபி தான், ரெஸ்ட் இன் பீசஸ், அவ்வளோதான் இடம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே என்ன, மாம்சத்தில் பிறந்தவர்கள், அப்புறம் ரத்தத்தினாலே பிறந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு ரத்தத்திலே பிறந்தவர்கள், புருஷ சித்தத்தினாலே எனக்கு ஆம்பளை பொண்ணு தான் வேணும், எனக்கு பொம்பளை பொண்ணு தான் வேணும், அது வரைக்கும் கலைச்சிக்கினே இருப்பாங்க. இது புருஷ சித்தம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சித்தத்தினாலே பிறக்கின்ற வேளையிலே நீ யாராக மாறிவிடுகிறாய்? அவருக்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறோம். அவருக்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறோம். அப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன இவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? பெருசாக இன்னமும் ஆவியில் வளர்றாராம், ஏதோ இப்போ வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாராம், இந்த சொந்தம்னா இல்லையா, அந்த சொந்தம்னா முக்கியமா? அப்படி அவிசுவாசிகள் பலவிதமான கேள்விகளை சொல்லுவார்கள். அப்போ நீ என்ன சொல்லணும்? விசுவாசியா நீ நல்லா எப்படி சொல்லலாம்? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, பந்தம் என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, அப்படிதான் சொல்லணும். இந்த உலக சொந்தங்கள் நமக்கு நித்தியமானது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. இந்த உலக சொந்தத்தை பார்க்கின்ற வேளையில் அது பலவிதமான பாடுகளில் அவர்கள் சொந்தமாகிறார்கள். முதலாவது இரத்த உறவின் சொந்தம், நம்முடைய இரத்த உறவினாலே வரக்கூடிய சொந்தம். ரெண்டாவது பணம் வந்துருச்சுன்னா எல்லாரும் சொந்தமாயிடுவாங்களாம். அந்த 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு எல்லாரும் வந்தாங்க, அநேக வைத்தியர்கள், அப்போ சொந்தக்காரலாம் கூடவே இருந்தாங்க. அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் பாருங்க, அந்த விதவை 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். எதுக்காகவா? தேவனுடைய மனுஷன் சொல்றா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகும்படியா. உடனே அவர் சொல்றாரு, சரி மக்களே, உன் வார்த்தையின்படியே செய், ஆனால் அதுக்கு முன்னால சின்னதாக எனக்கு ஒன்று செஞ்சு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய மனுஷன் ஆசீர்வத்தின் பிரகாரமாக தொடர்ந்து அந்த அதுக்கு பகுதியில் வாசித்து பாருங்களேன், அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்களாம். எங்கிருந்து வந்து வீட்டாரு? பணம், வசதி வந்து என்ன செய்வாங்க? நீங்கள் எங்களுக்கு சித்தைக்கு அத்தைக்கு மத்தைக்கு தத்தைக்கு தொத்தைக்கு தத்தரா இருக்கு சொந்தம். ஏன்? பணம். தேவனுடைய பிள்ளைகளே, இது 2வது சொந்தம். இந்த சொந்தம்லாம் செஞ்சிடும், அழிஞ்சிடும், ஒழிஞ்சிடும். ஆனால் 3வது ஒரு சொந்தம் உண்டு. கிறிஸ்துவின் அன்பினாலே அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற விசுவாசிகளாக அவர் இரத்தத்தினாலே, அவர் இரத்தம் சிந்துதலினாலே வருகின்ற நித்திய சொந்தம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. எதுல கழுவினாராம்?
ரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம். ஞான ஸ்நானத்தினாலே, பேப்டைசோ. இந்த தெளிப்புலாம் சபை வரைக்கும் தான், ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் தான். அங்கேயே வாசிக்கிறோம். என்னன்னு யோவான் 3ஆம் அதிகாரத்தை அழகாக நம்ம வாசித்தோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தெளிக்கப்படுதல் என்பது பழைய ஏற்பாட்டில். ஆசா என்ன செஞ்சா? ரத்தத்தை எடுத்து தெளித்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நிக்கடமஸ் வந்து கேட்கிறாரு, பெரிய ஒரு போதகன் ராக்காலத்தில் வந்து கேட்கிறான். அப்ப அதற்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன? நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நோவே. அத்தை மாமா சொந்தம் வந்தால் அங்கே தான். அங்கே போனால் நீ யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு சொந்தமானால் தான் அங்கே போக முடியும். இல்லாட்டினா நோவே. அவருக்கு சொந்தமாக நாம் மாற வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள், இந்த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 9 verse number 12, எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போமா? வெள்ளாட்டுக்கடா இளம் காளை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒன்ஸ் ஃபார் ஆல். ஒரே தரம் அவர் பிரதான ஆசாரியனாக உனக்காக எனக்காக தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணித்து இரத்தம் சிந்தி நம்மை சொந்தமாக்கி கொண்டார். அவருக்கு சொந்தமாகி விட்டோம். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கின்ற வழியில இயேசுக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் கொடுக்கிறார். அவர் மூத்த சகோதரன் தான். யாருங்க அவரு? எல்டர் பிரதர். நமக்குலாம் அண்ணா யாருங்க? இயேசு. அதான் பிரதரன் என்ற ஒரு குரூப் உருவான வேறு தான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த மீட்பை உண்டு பண்ணது ஜெனரேஷன். அவரோடு கூட உலக பிரகாரமான ஜெனரேஷன் வேற, கிறிஸ்துவோடு கூட உருவாகிற ஜென் பிளஸ் ரேஷியோ என்று சொல்லலாம். ஜீன்ஸ், நம்முடைய ஜீன் இருக்குது பாருங்க, அது ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனுடைய உருவாகக்கூடிய ஜீன்ல உருவாகத்தான் த ஜெனரேஷன். பட் இயேசுவின் ரத்தம் அங்கு அந்த ஜீன் உங்களுடைய கலக்கின்ற வகையிலே நாம் புதிய மனுஷனாக புதிய மனுஷியாக நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். விசுவாசிகளாக மாற்றப்படுகின்ற வகையிலே நான் யாராக மாறுகிறேன்? அவர் எனக்கு யாராக மாறுகிறார்? அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ. அவருக்கு நமக்கு என்ன உறவா இருக்கு? ஃபாதர் அண்ட் சன், ஃபாதர் அண்ட் டாட்டர். அந்த உறவு, அந்த ஜீன் மாற்றப்படணும். இன்னும் உலக பிரகாரமான ஜீன்ல இருந்தீங்கன்னா தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முதலாவது உங்களுடைய சொந்தமானது அவருடைய இரத்தத்தினாலே நாம் சொந்தமாகி நாம் விசுவாசிகளாக மாறுகின்ற வழியில் the book of Romans chapter 8 verse number 15, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே நாம் என்ன ஆவியை பெற்றிருக்கிறோமா? வாசிப்போமா? 8:15. அந்தபடியே நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமா, விசுவாசிகள் ஆன பொழுது the Holy Spirit come inside. அவர் நமக்குள்ளாக வருகிறார். He poured the spirit of the father and son, the relationship, அந்த உறவை உனக்குள்ளாக உருவாக்குகின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, வேறு உறவல்ல. இந்த உறவெல்லாம் அழிஞ்சிடும், ஆனால் அந்த உறவு நிலைத்திருக்கும். தேவனுடைய பிள்ளை,
எனவே இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட வேளையிலே நாம் யாராக மாறுகிறோம்? மகனாக தெரிந்து கொண்டி. எப்படி யாராக தெரிந்து கொண்டான்? மகனாக தெரிந்து கொண்டி என்னை மறுபடி பிறக்க வைத்தீர். எப்படியாக? ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. யாருக்கு நம்ம? ராஜா ஆசாரியர்கள். when you become a children of child of God, தேவனுடைய மகனாக மகளாக you have to accept Christ as your personal savior, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு சொந்தமாகின்ற வேளையிலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற வேளையிலே புத்திர சுகாரின் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போமா? 1 Peter chapter 2 verse number 9. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிகளாக மாறுகின்ற வேளையிலே புத்திர சுவீகாரமாக நாம் அவருடைய மகனாக மகளாக மாற்றப்படுகின்ற வேளை எதற்காக மாற்றப்படுகிறோம்? எங்கப்பா யார் தெரியுமா? எங்கப்பா ஒரு லாயர். என்னுடைய ஸ்டூடெண்ட் அவன் நான் தான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சேன். அவங்க பொண்ணு இருக்குது சின்ன வயசில், இப்போ பெரியவளாயிட்டாவோ. ஏதாவது பண்ணோம், எங்கள் அப்பா யார் தெரியுமா? லாயர். எங்கள் அப்பா யார்? லாயர். உன்னை கொண்டு போய் நிற்க வச்சிருவேன். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டால் எதற்காக மாற்றப்படுகிறோம்? புண்ணியங்களை அறிவிக்க முடியாது. எதை அறிவிக்க முடியாது? என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்? எனக்கு இவ்வளோ அழகான ஒரு மாப்பிள்ளையை கொடுத்தாரு, எனக்கு இப்படி அப்படி அழகான ஒரு பொண்டாட்டியை கொடுத்துட்டாரு, இதெல்லாம் புண்ணியம். எனக்கு நல்ல அப்பா அம்மா கொடுத்தாரு. ஒரு நாள் என் பையன் ஃபோன் பண்ணி, பாப்பா ஐ லவ் யூ ஒன்றும். என்னடா திடீர்னு கொண்டு போடுறான்னு. ரியலி நான் உங்கள் வயிற்றில் பிறக்கலைன்னா நான் எப்போ கெட்டு குடித்தவராக இருப்பேன். இதே வாய் எத்தனையோ வருஷத்துக்கு எவ்வளோ பேசுது. தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அவர்கள் அறிந்து கொள்ள நம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். they have to learn from you. அப்போ நமக்கு அப்பா யாரு? அப்போ அவருடைய புண்ணியங்கள் என்ன? என்னை நன்மையாக வைத்திருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறாரு, சந்தோஷமாக வச்சிருக்காரு, சமாதானமாக வச்சிருக்கிறாரு. ஆனால் கிறிஸ்தவனுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் இருந்தார். என்ன பாட்டு? இல்லை 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 இல்லை. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணால், பாஸ்டர் எனக்கு அது இல்லை, பாஸ்டர் எனக்கு இது கிடைக்கல, பாஸ்டர் எனக்கு அது வரல. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது மாதிரி தப்பிச்சுக்கார மாதிரி, இது இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோமே, அதுவே பெரிய கிருபையா. உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை அழகா பராமரித்து கொண்டு வருகிறாரே, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இந்த விசுவாசிகளாக புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் சொந்த ஜனமாக இருக்கின்றோம். அவ்வாறு சொந்த ஜனமாக இருக்கிறபடினாலே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தர் நம்மை யாராக மாற்றுகிறாராம்? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாறுகிறார். செகண்ட் ஸ்டெப். முதல்ல நம்ம யாராக மாறணும்? அவருடைய மகனாக மகளாக மாறணும். சொல்லுங்க, அவருடைய. ரெண்டாவது யாராக மாறணும்? விசுவாசிகளாக மாறணும். அப்போ அவங்களுடைய பிள்ளைங்க தான் விசுவாசிகள். அப்பாவுக்கு நல்ல ஒரு பிள்ளைங்க யாருன்னா விசுவாசமாக இருக்கிற பிள்ளைங்க பெற்ற பிள்ளைகள் தான். அப்போ முதலாவது நான் மகனாக மகளாக மாற வேண்டும், ரெண்டாவது நான் நல்ல விசுவாசியாக. அப்போ இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? டிஸ்ஒபீடியன்ட், விஷஊசி. இதனால யாராக இருக்கணும்? நல்ல விசுவாசியா. குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. இதெல்லாம் பிசாசு. பிசாசின் தந்திரங்களோடும் பிசாசின் உபதேசங்களோடும் சாத்தானுடைய சகல வஞ்சகத்தோடும் வேதம் சொல்லுது.
நீ விசுவாசியாக மாற்றப்படுகின்ற வேளையில நீ யாராக மாறுகிறாய்? இப்பொழுது தேர்ட் ஸ்டெப்பு ஆசாரியர். யாராக மாறுறோம்? முதல்ல நான் யாரு? இப்படி தட்டுங்க. நான் யாரு? மகன். யாரு? நான் மகம். நிறைய பேர் கையெல்லாம் வீட்டில் வச்சு வந்திருக்கீங்க, பாவம். அல்ல திமிர்வாதம் பிடிச்ச கை. என்ன கைங்க? திமிர்வாதம். அதுக்கு நாங்கள் பிடிவாதமாக இருப்போம், அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். விடமாட்டோம். நான் கையை கொண்டு வந்துருக்குங்க, கையெல்லாம் செய்ய இப்படி சொல்லுங்க. நான் யாரு? ஏசப்பா மகன். நான் யாருங்க? ஏசப்பா மகன். ரெண்டாவது நம்ம யாருங்க? விசுவாசி. மூணாவது நம்ம யாருங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டம். தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றால் நீங்கள் ராஜாக்களாக மாற்றப்படுகிறீர்கள். அப்புறம் அதில் ஒரு ஆசாரியனாக படிப்படியாக நம்மை அவருக்கு சொந்தமானபடினாலே, நாம் அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் நம்மை உயர்த்தி கொண்டே வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லுகின்ற வழியிலே விசுவாசிகள் ஆனபொழுது புகழ்ச்சியாக மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் எபேசியர் 1:13-14 வாசிக்கிறோம். புகழ்ச்சியாக. எதற்காக நாம் மீட்கப்படுகிறோமோ? புகழ்ச்சியாக. உங்களுக்குன்னு ஒரு புகழ்ச்சி இருக்குது. யாருக்கு புகழ்ச்சி இருக்குது? யாருக்குன்னு இருக்குது புகழ்ச்சி? சொல்லுங்க. எனக்குன்னு ஒரு புகழ்ச்சி இருக்குது. உங்களுடைய செல்ஃபை விட்டு கொடுத்துடாத. நீ சாதாரண ஆள் இல்லை. இது வரைக்கும் சாதாரண ஆளாக இருந்தோம். இப்போ நம்ம யாராக மாறிட்டோம்? அவருடைய மகனாக. வெரி குட். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன உண்டுங்க? புகழ்ச்சி உண்டு. என்ன உண்டு? புகழ்ச்சி உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் புத்தகத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 41:14 இந்த ஜெனிசிஸ் சாப்டர் 41 நம்பர் 14 இதில் நாம் பார்க்கின்ற வழியிலே யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தானா. அவனுடைய வாழ்க்கையின் பின்னணியை பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட 13 வயதிலே அவனுடைய சகோதரர் அவனை எடுத்து குழியிலே போட்டு விட்டார்கள். பின்பதாக அந்த குழியில இருந்து எடுத்து அவனை விற்று விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட, குடும்பத்திலோ வேலை செய்கிற இடத்திலோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, விற்கப்பட்டவர்களாக, அடிமைகளாக, மற்றவர்கள் நம்மை மதிக்காதபடிக்கு உதாசீனம் பண்ணுவர்களாக நம்மை குறித்து கேவலமாக எண்ணலாம். ஒரு சிலருக்கு அப்படிலாம் இருக்காது. அவங்களுக்குள்ளவே இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை. நானா சரியில்லைங்க, நானா சரியில்லைங்க அப்படி யோசிக்காதீங்க. எப்பொழுது அவருடைய மகளாக மாற்றப்படுகிறீர்களோ நீங்கள் யாராக மாறிவிட்டீர்கள்? மகனாக, விசுவாசியாக. அவன் அடிக்கடி சொல்லணும். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் பாவிங்க. யாருங்க? இதில் அடுத்த கிரேட் இருக்காங்க. நாங்கள் மீட்கப்பட்ட பாவி. மீட்கப்பட்ட பாவி. அது பாவி, இது மீட்கப்பட்ட பாவி. ஞானஸ்தானத்தால் மீட்கப்பட்ட பாவி. தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது ஞானஸ்தானத்தால் அடக்கம் பண்ணப்பட்டீர்களோ, எப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, அப்பொழுது அவருடைய மகளாக மாற்றப்படுகிறீர்கள். அவருக்கு சொந்த ஜனமாக மாறுகிறீர்கள். அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அவர் நம்மை ராஜரீக ஆசாரியமாக கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலோ அவன் சிறு வயதிலே சகோதரனாக ஒதுக்கப்பட்டான். ஏதோ ஒரு பிரச்சனை எங்கே? அவன் பேரண்ட்ஸ். இந்த 13 வயசு பையனுக்கு பல வர்ண அங்கேயே தச்சு கொடுத்தாங்களாம். அது யார் கொடுப்பாங்கன்னா, குடும்பத்தில் மூத்த மகனுக்கு தான் கொடுப்பாங்க. டபுள் ஷேர். அவனுக்கு தான் இந்த பல வர்ண அங்கேயே கொடுப்பார்கள். ஆனால் இந்த யோசேப்புக்கு அதை கொடுத்தார்கள். அவனை அதிகமாக நேசித்தார்கள். ஒருவேளை இந்த நேசம், அன்பு உடைய புருஷனிடத்தில் இருந்து, உடைய மனைவியிடத்திலிருந்து, உடைய பிள்ளைகளிடத்திலிருந்து, உடைய பெற்றோரிலிருந்து உனக்கு கிடைக்கவில்லையா? சோர்ந்து போகாதே. ஒரு நாள் வரும் தேவனுடைய பிள்ளைகளை, நீ அவருக்கு சொந்தமானவன் என்பதை எப்பொழுது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இவன் சிறைச்சாலையே அவன் பல சூழ்நிலை கட்டங்களிலே அவன் கடந்து செல்கிறான். ஆனாலும் தேவனோடு கூட இருக்கின்ற உறவிலே அவன் உறுதியாக நின்றான்.
அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு கூட இருக்கின்ற உறவிலே உறுதியாக இருக்க வேண்டும். அந்த சொந்தத்தை நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் மறந்து போகக்கூடாது. எனவே இவனுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டது? பல கட்டங்களை கடந்து வந்தான். கடைசியிலே பார்வோன் அவனை அழைக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வாசிப்போமா? 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். எப்படியா எப்படியா? தீவிரமாக, எப்பா 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 கிளம்பா கிளம்பா கிளம்பா, தீவிரமாக அவனை காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்ப கொண்டு வந்தாங்க அர்த்தம், தூக்கிட்டு வந்தாங்க. எப்படி? ராஜா பல்லக்கில் வைத்து கொண்டு வரும் போல கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சுமக்கின்றவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், உன்னுடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த பிதாவோடு இருக்கின்ற சொந்தத்தில் இருந்தபடியினாலே பிரச்சனைகள் வந்தது, தனிமை வந்தது, அவமானம் வந்தது, கேவலமான வார்த்தைகள் வந்தது. ஆனாலும் கூட தன்னுடைய அந்த தேவனுக்கு உள்ளாக இருக்கின்ற சொந்தத்தை அவன் விடாமல் இருந்தபடினாலே தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். உன்னோடு கூட தேவன் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய பரிசுத்தம் அல்ல, உன்னுடைய அன்பு பெரிதல்ல, நீ ஒன்னே ஒன்று, எனக்கு எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. பொழுது தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அவர் தான் சொன்னேன். கொஞ்சம் சண்டை போட்டுக்கு நான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இன்னைக்கு பிரார்த்தனை மாற்றிடலாமா? ஆம்பளைங்களாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், சண்டை வச்சுட்டா நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. தேவனுடைய பிள்ளைகளை சொந்தம் அவருக்கு மாத்திரம் சொந்தம். நீ அவருக்கு மாத்திரம் சொந்தமாகின்ற வழியிலே அவனை சிறைச்சாலையிலிருந்து தீவிரமாக அவனை கொண்டு வந்தார்கள். அப்புறம் சவரன் பண்ணி கொண்டு, அடிமைக்கு வந்து சவரம் பண்ண மாட்டாங்க, அவருக்கு சொந்தமாக மாறுகின்ற வழியில அவனை சவரம் பண்ணி கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருக்கு சொந்தமாயிட்ட பின்னால இதுவரைக்கும் என் மகன் அசிங்கமா இருந்தான், அழுக்கா இருந்தான், அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டுதான் சகரியாவில் வாசிக்கிறோம். தேவதூதன் அவனை பார்க்கின்றான், அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை உடுத்தும்படியாக முதலாவது சவரம் பண்ணி கொள்கிறான், சுத்தம் பண்ணுகிறான். ஆண்டவர் நீ மகனாக மகளாக நீ ஆசாரிய கூட்டமாக மாறுகின்ற வழியிலே உன்னை சுத்தம் பண்ணுகிறார். அவரே சுத்தம் பண்ணுகிறார், அவரே உன்னை என்னை சுத்தம் பண்ணுவார். என்னுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நீயும் நான் ராஜனுடைய ஆசாரிய கூட்டமாக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே உன்னையும் என்னையும் அவர் சுத்தம் பண்ணுகிறார், சவரம் பண்ணி கொண்டு. அப்புறம் வேறு வஸ்திரத்தை தரித்து, இதுவரைக்கும் போட்டிருந்த வஸ்திரம்லாம் கிழிஞ்சு போனது, நாற்றம் எடுத்தது, அடிமைத்தனத்தின் வஸ்திரம், சிறைச்சாலையின் வஸ்திரம், தனிமையின் வஸ்திரம். ஆனால் இப்பொழுது என் ஆண்டவர் தருகிறவனுக்கு வஸ்திரம். ஏசாயா 61:10 வாசிக்கிறோம், மணவாளன் மணவாட்டியை அலங்கரிக்கிறது போல, மணவாட்டி மணவாளனை அலங்கரிக்கிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை அலங்கரிக்கிறாராம். வேறு வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரத்தை என் தேவன் உனக்கு உடுத்தி அவர் அழகு பார்க்க விரும்புகிறார். அவர் உன்னை பார்த்து அழகானவள் அழகானவன் என்று சொல்லி அவர் உன்னை அழகுபடுத்த விரும்புகிறார். நமக்கு என்ன செலவு மிச்சம்? இங்கே தீர்க்கிறது, இங்கே எடுக்கிறது, அங்கே எடுக்கிறது, போட்டு 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 எடுக்கிறது. அந்த கல்யாண பொண்ணு முதல்ல அழகாக இருப்பாங்க. சாயங்காலம் எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு கிளம்புமா, 2 மணிக்கு கிளம்புமா, 1 மணிக்கு கிளம்பு வச்சுங்களேன்.
எல்லாம் 11 மணிக்கு கல்யாணம்னா காலை 7 மணிக்கெலாம் அந்த அம்மா போயிடுவாங்க. போயிட்டு தீட்டுன்னு அந்த பார்பர் இப்படி தீட்டுறா மாதிரி இங்கே தீட்டி அந்த மூஞ்சி வீங்கிடும். தடவி எல்லாம் உப்புன்னு ஆகிடும். கல்யாணம் அப்போ ஏதோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ரிசப்ஷன் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த 4-5-7 hours கேப்பில் விறுவிறுத்து இந்த மாதிரி பசி, புது ஜோறு, இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு பழைய குழம்பு மிக்ஸ் ஆகிட்டு அந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் நேரத்தில் பேய் அடிச்சா மாதிரி இருக்கும். அப்புறம் தான் அந்த ஃபோட்டோலாம் பார்ப்போம். ஐயோ இவ்வளையா கட்டிக்கினேன், அப்போ ஏண்டி ஒரு மாதிரி இருந்த மூஞ்சி நான் பேய் அறிஞ்சா மாதிரி இருந்து இப்போ கூட அழகாக இருக்கிய. அதான் ஒரு சின்ன என் ஆண்டவர் உன்னை என்னை அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். என் தேவன் உன்னை என்னை அவர் என்ன செய்கிறாரு? அலங்கரிக்க விரும்புகிறார். வேறு வஸ்திரம் தரித்து ஒரு அடிமை பார்வோனிடத்தில் வந்து அவர் நிற்கிறான். கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான இடத்துல கொண்டு போய் நிறுத்தப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஏனென்றால் அவருக்கு சொந்தமாகி விட்டீங்க. அவருடைய மகளாக மாறிவிட்டீர்கள். அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீங்கள் மாற்றப்பட்டு விட்டீர்கள். எனவே ராஜா விட்டு போகின்ற வேளையில் சாதாரணமாக போக முடியாது. ராஜரீக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் சாதாரணமாக போக முடியாது. அவர் உன்னை அலங்கரித்து பார்வோருக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் வெறும் குழியிலே இருந்தாய், அடிமைத்தனத்தின் குழியிலே இருந்தாய். உன்னுடைய பல வருட அங்கியை உன்னுடைய சகோதரர் பிச்சு எரிஞ்சிட்டாங்க. சொத்து சுதந்திரம் எல்லாம் போயிடுச்சு. அவனுக்கு பேரண்ட்ஸ் ஆல்சோ கான். தேர் இஸ் நோ வே டு மீட் த பேரண்ட்ஸ். 13 வயசு, யங் ஏஜ், 13, அப்போதான் டீனேஜ் ஸ்டார்ட் ஆகும். சின்ன வயசில் என்னால் அனுபவிக்க முடியல. ஆனால் ஒரு நாள் வரும் தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவர் உன்னை அலங்கரித்து உன்னை அழகு பார்த்து, அப்பொழுதுதான் என்னை அலங்கரிக்க ஒரு பிதா உண்டு, தகப்பன் உண்டு என்று நீ உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே ராஜாவுடைய கட்டளையினாலே அவன் சிறைச்சாலையிலே இருந்தான். ஆனால் அதே ராஜா அவனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கிற ஒரு நாள் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நீ அவருக்கு சொந்தமாக மாறிவிடுவாய் என்றார். ஒரு நாளிலே எங்கே கேவலப்படுத்தினாங்களோ அங்கேயே நீங்கள் யாராக வரப்போகிறீர்கள்? மணவாளனை போல, மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டவனாக அந்த இடத்துல நாம் போய் நிற்கப் போகிறோம். ஏனென்றால் உனக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் உண்டு, உனக்காக போராடுகிறவர் ஒருவர் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உனக்காக எனக்காக யுத்தம் செய்து நம்மை அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். ஒரு பக்தன் இப்படியாய் பாடுகிறான்: தலகத்தனம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. தலகத்தனம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. அவர் ஆவியினால் மறுரூபமாக நம்மை இனியுடன் சேர்த்திடுவார். அவர் ஆவியினால் மறுரூபமாக நம்மை இனியுடன் சேர்த்திடுவார். அல்லேலூயா, குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் பாட்டு யோசேப்பு பாடிக்கிட்டே போறார். ஏன்? இதுவரைக்கும் துன்பம், அடிமைத்தனம், பிரச்சனை, கஷ்டம், அவமானம், நிந்தை.
ஆனாலும் தனக்கு ஒரே ஒரு சொந்தம் உண்டு, அது பிதாவாகிய தேவன், யெகோவாவானவர் என்று அவரை பிடித்து கொண்டபடினாலே தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். அவன் காரிய சுத்தி உள்ளவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நாமும் நம்மை ஒரு நாளிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நம்மை சிறைச்சார்ந்த வெளியே கொண்டு வந்து நம்மை அலங்கரித்து நம்மை நிற்க வைக்க போகிறார். எதற்காக? கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டபடியினாலே. 1 பேதுரு 1:19 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அந்த சூழ்நிலையிலே புகழ்ச்சியாக நாம் மீட்கப்பட்டோம். இப்போ நமக்கு என்ன வந்துச்சுங்க? புகழ்ச்சி வந்துச்சு. என்ன வந்துச்சு? நம்மளோட ஹை ஸ்டேட்டஸில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். மூன்றாவதாக என்ன செய்கிறாராம்? அங்கு அந்த 1 பேதுருவில் வாசிக்கின்ற வகையில் அங்கே என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 1:13-14 வாசிக்கின்ற வகையில் அங்கு அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அவ்வாறு மீட்கப்படுகின்ற வகையில் நமக்கு என்ன கொடுக்கிறாராம்? விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கு. சீல், நம்மை சீல் பண்ணி விடுகிறார். உன்னத பாட்டு புத்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். இந்த மணவாட்டியை குறித்து சொல்லுகின்ற வேளையில், நீ முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் என்ற சீல் வேல் என்று சொல்லுங்க. இந்த மில்ட்ரி காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மில்ட்ரிஸ்லாம் தண்ணி வெளியிருந்து வராது. உள்ளேயே பெரிய ஒரு கிணறு தோண்டி வச்சுருப்பான். 24/7 அந்த கிணறு மூடப்பட்டிருக்கிறோம். அங்கே அந்த இந்த மில்ட்ரியில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ், சென்ட்ரிஸ் இங்கே காவலாக இருப்பாங்க. அது முழுதாக மூடப்பட்டிருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் விஷம் கலந்துட்டா முழு மில்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே அழிச்சிடலாம். முத்திரை போடப்பட்டது. அதை போல நீ எப்பொழுது அவருக்கு சொந்தமாக மாறினாயோ, எப்பொழுது நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றப்பட்டாயோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முத்திரை எழுதுகிறார். வேதத்தில் 2 விதமான முத்திரை உண்டு. இந்த ஆள் இப்படிதான் சொல்லின்னு போவார். மாதிரி எத்தனை பாசம் நாங்கள் பார்த்துட்டோம். எங்கள் வயசில் இப்படியே நாங்கள் கேட்டு பழகிட்டோங்க. எங்களுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்தான் வருவோம், எங்கள் இஷ்டத்தான் போவோம். நீ சொல்கிறத சொல்லு, நாங்கள் செய்யறதை செய்வோம். அவங்களுக்கு ஒரு முத்திரை இருக்குது. ஏன்னா டிஸ்ஒபேயர்ஸ், கீழ்ப்படியாதவர்கள், அன்பிலீவர்ஸ், அவிசுவாசிகள், இவங்களுக்கு என்ன ஆகியிருக்கும்? பயம் ஆகியிருக்கும். என்ன ஆகியிருக்கும்? பாட்டு மாத்திரம் பாடுவாங்க. என்ன ஆகிலையா? பயாவி எனக்குள்ளே, எந்த பயாவி அணுகுவதில்லை. அப்படியா? பாட்டு மாத்திரம் பாடுறோம். அன்பினாவி எனக்குள்ளே, இதெல்லாம் பாடலாம். இதெல்லாம் நீங்க அழகா பாடலாம். ஆனால் உங்களை சோதிக்க ஒருவன் வருகின்றான். The book of Revelation chapter 13 verse 16-18. Revelation, வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரை வாசிக்கின்ற வகையிலே அங்கு மிருகத்தின் முத்திரை. ஒன்றும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. சோச்சி, புவா, ஜிஜிபி சொல்கிறாங்களே, இதெல்லாம் கிடைக்காது. என்ன போட்டுக்கணுமா? ஆமாம், 666. என்னது? இங்கே முத்திரை, இங்கே முத்திரை ரத்தத்துக்குள்ளேயே போட்டுருவான். நீங்கள் போய் நின்னா போதும், உள்ள அந்த இதில் தெரியும் 666. போப்பா சோறு வாங்கிக்கோ. சீக்கிரமாக அடிமையாக போகிறோம். அடிமையாக வேண்டாம் என்றால் அவருடைய மகனாக மகளாக மாறு. ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறுங்கள் என்னுடைய பிள்ளையே. இப்படியே நம்ம கீழ்ப்படியாதவர்களாய் இருப்போம் என்றால் அந்த நாட்கள் வருகின்ற வேளையிலே, அந்த கிறிஸ்துவினுடைய நாட்கள் வருகின்ற வேளையிலே எதிர்த்து திராணி இல்லாதவர்களாக மாறிவிடுவோம். பயம் வந்துடும்.
விசுவாசம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது. அவிசுவாசிலும் கெட்டவர்களாக மாறிவிடும் என்று பிள்ளையே. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மிருகத்தின் முத்திரை, அந்த நாமத்தின் இலக்கம் 666 www. அதை போட்டால் தான் என்ன செய்ய முடியும்? சைட்டை ஓப்பன் பண்ண முடியும். கூகுளில் பார்த்துருக்கீங்களா? www.666 அதான் இலக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துட்டு இருக்காரு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவர்கிட்ட சேரும், அவருடைய மகளாக மாறுவோம். அவர் நம்மை முத்திரையிடுகிறவராக இருக்கிறார். அவர் உன்மீது என் மீது அவர் என்ன செய்யப்படாது? முத்திரை போடும்படியாக. என்ன முத்திரை? பரிசுத்த ஆவியினாலே. என்ன ஆவிய? நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஏசாயா 66 வாசிக்கிறோம். அந்த இடத்துல தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பன்றி இறைச்சியும் எலி இறைச்சியும் சாப்பிடுவார்கள். தங்களை தாங்களே மொட்டடிச்சுப்போம். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். இதெல்லாம் பரிசுத்தமாக. நம்ம கிறிஸ்துவ சித்தாந்தம் எப்படி? வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கின்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே விதவை மாதிரி போகிறது. ஆண்டவர் நம்மை மனவாட்டியாக பார்க்க. யாரா பார்க்குறாரு? மனவாட்டிக்கு ஒன்றும் போடாமல் இருந்தால் ஆகுமா? என்ன கோல்டா? என்ன கோல்டு? கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. உம்மா கோல்டு. என்ன கோல்டு அது? அழகாக அக்கா பாருங்க. இந்த உம்மா கோல்டை போட்டுக்கிட்டு கச்சிக்கிச்சு விற்கிறது. நீ அவுத்த வாயா, அவனுக்கு உண்மையான கோல்டை போட்டுருவாரு. இதில் பாட்டு வேறு. நான் அங்கே பரலோகத்தில் தங்கத்தேர் இருக்குதான். தங்கத்தினாலே ரஸ்ஸாக இருக்குதான், வழி இருக்குதான். இங்கே 1 கிராம் கோல்டு வாங்க முடியல. எல்லாமே எங்கே இருக்குது? அவன்கிட்ட போய் வச்சிடுறேன். மீட்கப்பட வேண்டும். யார் யார் வீட்டில் கோல்டு அது இது மார்வழிகள் இருக்குதோ நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அவங்க சொந்த ஆண்டவரே. அங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? நான் ஜிகி சர்ச்சுக்கு வரணும். வரணும் எப்படி வரணும்? நல்லா போட்டு அழகாக வாங்க. இந்த சபையில் ஒரு நாள் இதை வாங்கி இதை எடுத்து காணிக்க பையில் போடணும்னு நான் கேட்க மாட்டேன். இங்கே போட்டால் கூட நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துருக்கேன். நிறைய சபை தான் பிரசங்கம். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய நடத்துவார். எதுக்கு பொய்யான வார்த்தைங்க? தேவனுடைய பிள்ளையே, உன்னை என் ஆண்டவர் மீட்க விரும்புகின்றார். முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர்கள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள்ளாக முத்திரை போடுகின்ற வகையில் யார்? பவுல் சொல்கின்றவர் ரொம்ப அழகாக சொல்றார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் chapter 2 verse number 9. சீக்கிரம் வாசி முடிச்சிருக்கேன். 9:2 உங்களுக்கு அல்லவோ கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாயிருக்கிறீர்களே. யாருங்க? நீங்கள் அல்லவோ. நீங்களா யாரா மாற போறீங்க? அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாக மாறப் போகிறீர்கள். இந்த சபையுடைய ஹிஸ்டரி எனக்கு தெரியும். அப்படி ரொம்ப வழியும் ஜனம் பார்த்துருக்கேன். நான் இந்த சாம்சங் வீட்டுக்கு வர நேரத்துல என் மருமக தான் இங்கே ஐரா இருந்தார் ரொம்ப வருஷமா. பாலசிங்கம் ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு அப்படியே டவுன் ஆகி போச்சு. மறுபடியும் மேலே வரப்போகுது. ஆமே. ஆனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை வேறாயிருக்கும். அது மாமிசம், இது அபிஷேகம். இது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டு இந்த அப்போஸ்தல ஊழியத்திலே நீங்கள் முத்திரையா இருக்கிறீர்கள் அல்லவோ. இதுவரைக்கும் லேட்டாக வந்தவங்க
முத்திரை போடப்பட்ட பின்னால் முன்னாலேயே வந்து சர்ச்செல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு, இங்கே பார்த்தா ஒரு பெரிய கொயர் குரூப் இருக்கும், எல்லாரும் மாதிரி அங்கேயும் இங்கேயெல்லாம் போட்டுக்கணும், அப்படியே சும்மா சர்ச்சை புல்லெல்லாம் ரொம்பிட்டு இருக்கும். அப்படி ஒரு நாள் வரப்போகிறது. ஆமென். அப்போ நீங்களாம் யாருங்களா? முத்திரை போடப்பட்ட அப்போஸ்தல ஊழியத்தினாலே முத்திரை போடப்பட்டவர்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அல்லவோ கர்த்தருக்குள் என் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாயிருக்கிறீர்களே. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? பாரியா இவங்கெல்லாம் முத்திரையா ஆயிட்டாங்க. நீ நானா சொல்லின்னு போப்பா, நான் அங்கே தான் தெருவில் தான் நிற்பேன். நான் எங்கே தான் நிற்பேன்? அந்த கோடி இங்கே நிற்கிறவங்களா பரவாயில்ல, அந்த பக்கம் போய் நிற்கும். வேகத்தில் வாசல் பின்னால் இருந்தாலும் அழிஞ்சு போனாங்க. நான் தான் முன்னாலவான்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்கோ. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முத்திரையாக அந்த அவருக்குள்ளாக முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு சின்ன ஒரு முள்ளி அங்கே வைக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வருஷம் வாசிப்போமா? 4:30 சொல்கின்றவர்களே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன பண்ணக்கூடாதா? துக்கப்படுத்தாதிருங்கள். அதுக்கு நீ எப்படி துக்கப்படுத்துறாங்களா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ பழைய விசுவாசி என்ன பேசினா? கட்ட வார்த்தை வாய்க்கு வந்த மாதிரி, அப்படி இப்படி சட்டப்படி அதைப்படி இதைப்படி, அதெல்லாம் துக்கம். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற உன் வீட்டில் கெட்ட வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில கெட்ட வார்த்தை. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நீ துக்கப்படுத்தாத. உடைய வாயின் வார்த்தைகளாலே நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க. அவ்வாறு துக்கப்படுத்தாமல் நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியினாலே மீட்கப்பட்டவர்களாக மாறுகின்ற வழியிலே அவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை தர ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை முத்திரை போடுவது மாத்திரமல்ல. இந்த புக் ஆஃப் ஆகாய் சாப்டர் 2:23, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கின்ற வழியிலே, அங்கு என் ஊழியக்காரனே உன்னை அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அழகாக சொல்றார். இவர் முத்திரை மோதிரம். உன் கையில் இருக்கிற மோதிரத்தை பார்த்த உடனே, ஓ இவர் ராஜா ஃபேமிலி, கிங்ஸ் ஃபேமிலி என்று சொல்லுவாங்க. இப்போ எங்க மோதிரத்தையே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இனி நீ மறக்கவே முடியாது. உனக்கு என்ன கொடுப்பார் ஆண்டவர்? முத்திரை மோதிரம். இப்போ போகிற நேரத்தில் எதோட போகிறோம்போ? முத்திரை மோதிரத்தோடு. உங்கள் ஃபிங்கரில் அவர் ஆர்டர் பண்ணுறார். மொர்தெகாய் ஆமான் அழிக்கும்படியாக, ஆமான் யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போட்டான். ஆனால் அந்த முத்திரை மோதிரமோ ஆமானை அழிக்கும்படியாக, அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய ஜனங்களை அழிக்கும்படியாக கர்த்தரை மாற்றி போட்டார். வேறு விதமாய் மாற்றி போட்டார். அந்த மோதிரத்தை மொர்தெகாயுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய கரத்தில் நீ உள்ளே வருகின்ற வடையிலே அவருக்கு சொந்தமில்லாத ஜனமாக, அவிசுவாசியாக, அவருடைய மகனாக மகளாக மாறாத சூழ்நிலையில் நாம் உள்ளே வந்தோம். இன்றைக்கு வெளியே செல்லுகின்ற வடையில் அவருடைய மகனாக, அவருடைய மகளாக மாற்றப்பட்டு முத்திரை மோதிரமாக அவர் உன்னை முத்திரைத்து உன்னை மணவாளனாகி கிறிஸ்து மணவாட்டியாக உன்னை அனுப்ப விரும்புகிறார். அப்படி எப்படி சமூகம் எழுந்திருப்போம்? எப்படி சமூகத்தில் எழுந்திருப்போம்? ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே, நான் முத்திரை இல்லாதவனாக, நான் பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்படாதவனாக, நான் ஏதோ பெயரளவு கிறிஸ்தவனாக ஏதோ சபையிலே சேர்ந்திருக்கிறேன் ஐயா. ஆனால் ஞானஸ்தானத்தினாலே, வேதம் சொல்லுகிற அந்த அறிக்கையிடுகிற அந்த மூழ்கி ஞானஸ்தானத்தினாலே நான் உம்முடைய மகனாக மகளாக மாறவில்லை. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்.
நீர் எனக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பசுத்தாவியை தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேட்கின்ற வகையில் அவர் உன்னை சொந்தமாக மாற்றுகிறார். அவர் உன்னை சொந்தமாக மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொந்தமாக மாற்றுகிறார். ஆண்டவருக்கு ஆண்டவரே என்னை உனக்கு சொந்தமாக மாற்று. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவி தாரும். கேட்போமா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவி தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் நீரும். அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் நீரும். தேவனுடைய பிள்ளைகளே, மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் முத்திரையாக இன்றைக்கு அவருக்கு சொந்தமாக மாறும்படியாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். You have to surrender your life. You have to accept Christ as a personal Savior. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உடைய வாழ்க்கையில் வருகிற நாட்களில் அவருடைய ஆசீர்வாதத்தை ருசித்து கொள்கிறீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்படுவார்கள். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்படுவார்கள். நீ எங்கெல்லாம் மீட்கப்படாமல் இருக்கிறார்கள், உன் பொருள் எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அந்த நாட்கள் மீட்கப்பட போகிறது. நாம் என்று சொல்லுவோமா? கர்த்தர் மீட்டுடைய கருத்தை திரும்ப தர போகிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்த காலம் நேரமோ நீர் கையா